ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடும்ப தலைவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு குழம்பு வகை தான். பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு. இந்த குழம்பு பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியான குழம்பு வகை தான் இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது முக்கியமானது பச்சை சுண்டக்காய். பச்சை சுண்டக்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி ரொம்ப சின்னதாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுன்ட்டு சின்ன தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு நான் நிறைய போட்டால் எனக்கு பிடிக்கும்ட்டு நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னா கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் தாளிக்காய், கடுகு, வெந்தயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், புளி ஒரு எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப, நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்கும் போது காரக்குழம்பு எப்பவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய், இப்போ தேவையான அளவு உப்பு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் நம்ம குழம்பு வைக்கும் போது இது அப்படியே குழம்புல டைரெக்டாக போட முடியாது. ரொம்ப கசப்பு அதிகமாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையை நீக்கிறதுக்கு என்ன வழின்னா, இந்த மாதிரி சுண்டைக்காவை வச்சு நீங்கள் இந்த மாதிரி சுற்றியோ இல்லை இந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா வெயிட்டானதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள், லைட்டாக ஒரு 2 அடி அடித்தா போதும். இந்த விதையெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா விதைங்கள்லாம் வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணணும். இருங்க, நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கன்னா நல்லா இப்போ தட்டி போட்டிருக்கேன். ரொம்ப நிறைய ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உடஞ்சிரும். லைட்டாக ஒரே ஒரு தட்டிட்டு இப்படி போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. விதைங்க எல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துடும். அப்போ இந்த கசப்பு தன்மை போயிடும். அதுக்கு நடுவில் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்க வெங்காய தக்காளிலாம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரொம்ப ஸ்லைஸாக அப்படிலாம் கட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடானதால் நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் இன்னும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கடுகை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் போட்டு உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வெந்தயம் ரொம்ப தீஞ்ச மாரி ஆகிடும். பூண்டு, அதேமாதிரி பூண்டையும் அது கூட வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. இது 2 நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்போ இது கூட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்புக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கட்டும். அது இருக்க வெயிட் பண்ணலாம். வெங்காய தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த இதை பார்க்கலாம். சுண்டைக்காவை பாருங்கள், இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருந்த விதைங்கள்லாம் தனியாக வெளியே வருது, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விதையெல்லாம் வந்துருச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு குழம்புக்குள்ளே போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னொரு தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். இது அழுக்கெலாம் இல்லை, அந்த பச்சைத்தன்மை மேலே இருக்க அந்த கலரு தான். பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த காஞ்ச சுண்டைக்காயில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். இந்த தோல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு சுருக்க மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடலாம். சுண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, லைட் க்ரீனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. புளிக்குழம்புக்கு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா புளிப்பு ரொம்ப அதிகமாக தெரியும். மிளகாய்த்தூளும் புளியும் ஒன்றா கலக்கும் போது தான் குழம்பு நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு,
கொஞ்சம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜிலே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜிலே குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி அளவும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு காரம் பார்த்தேன், எனக்கு காரம் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் காரம் சேர்க்க போகிறேன். நான் அதான் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான தண்ணியும் நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு நார்மலாக வேணும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா குழம்பு சுண்டின பிறகு அளவு கொஞ்சம் கம்மியாகும், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும். எனக்கு எல்லா டேஸ்ட்டும் நான் பார்த்துட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடணும். லிட்டை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், நம்ம பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து அந்த ராஸ்மெல் எல்லாம் போகணும். குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டி எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு, சுண்டைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நான் சாப்பிட போகிறேன். நான் ஆல்ரெடி ரெடியாக சாப்பாடு போட்டு வச்சுட்டேன். சூடான சாப்பாடு, சைட் டிஷ்ஷும் அப்பளமும் முட்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா துவையல் கூட அரைச்சி சாப்பிட்லாம். தேங்காய் துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். நல்ல மணமாக இந்த சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே அப்படியே டெம்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.